மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் செல்லை வரதராஜனிடம் சைபர் குற்றவாளி காரி இன்று இரவு 7 மணிக்கு மிக முக்கியமான கோரிக்கைகள் வைத்துள்ளதால் நாடு முழுவதும் மக்கள் பெரும் ஆர்வம். எந்த கேமரா? செகண்ட் ஒன். ஷோ. டேக் தி கால். வணக்கம் திருமதி செல்லை வரதராஜன், எப்படி இருக்கீங்க? வணக்கம் காரி, நான் நல்லா இருக்கேன். நீங்க எம்ஏ ஹிஸ்டரி படிச்சிருக்கீங்க. எனக்கு வரலாறுல சில சந்தேகங்கள் இருக்கு. அதை உங்ககிட்ட கேட்டு தெளிவு பண்ணிக்கலாம் தான் உங்க கூட பேச ஆசைப்பட்டேன். இதுக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வந்து காஃபி சாப்பிட்டுட்டே பேசியிருக்கலாமே. இப்படி பேங்கிங் சிஸ்டம் எல்லாம் ஹேக் பண்ணி எல்லாருக்கும் தொந்தரவு கொடுத்துருக்க வேண்டாம்ல? எவ்வளோ மக்கள் கஷ்டப்படுறாங்க. நீங்க சொல்லுங்க, உங்க டிமாண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்க, நம்ம பேசி தீர்த்துக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் இந்த பேங்கிங் சிஸ்டத்தை சரி பண்றதுக்கு உதவுங்க. மக்கள் கஷ்டப்படுறாங்களா இல்ல கார்ப்பரேட் கம்பெனிஸ் கஷ்டப்படுதா? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? நம்ம இந்தியாவை அடிமைப்படுத்தி ஆண்ட அந்த பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி இங்க வியாபாரம் பண்ண வந்தாங்களா இல்ல ஆட்சி செய்ய வந்தாங்களா? ஆரம்பத்துல வியாபாரம் தான் பண்ண வந்தாங்க. அப்புறம் எப்படி ஆட்சி செய்யற அதிகாரம் அவன் கைக்கு போச்சு? இதுக்கெல்லாம் நிறைய டைம் வேணும், பெரிய கதை. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? சொல்றேன். அவன் முதல்ல அதிகாரம் செலுத்த ஆரம்பிச்ச இடம் இது மேடம். 24 பர்கனாஸ், கொல்கத்தா. எப்படி அது அவங்க கைக்கு போச்சு? ஒரு போர்ல கொல்கத்தா நவாப் அவங்க கிட்ட இருந்து ஆயுதமும் ஆட்களையும் வாங்கிட்டாரு. அதுக்கு தர வேண்டிய பணத்துக்கு பதிலா அவர் அந்த ஏரியாவோட டாக்ஸ் அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியவே மக்கள் கிட்ட இருந்து டைரக்டாவே வாங்கிக்கோங்கன்னு அனுமதி கொடுத்தாரு. அப்போ ஒரு வருஷம் தானே வரி வசூல் பண்ணியிருக்கணும். எப்படி அடுத்தடுத்த வருஷம் வசூல் பண்ணாங்க? அடுத்த வருஷம் டாக்ஸ் வசூல் பண்ணணும்னா அதுக்கு நிறைய ஆட்களும் பணமும் தேவைப்படும்ல. அதுக்கு தான் நவாப் என்ன பண்ணாரு, ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கே பெர்மிஷன் கொடுத்துட்டாரு, நீங்க மக்கள் கிட்ட இருந்து டைரக்டா வாங்கிக்கோங்கன்னு. ஃபார் எக்ஸாம்பிள், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நவாப்க்கு ஒரு 25,000 கொடுத்துட்டு மக்கள் கிட்ட இருந்து எப்படியோ நசுக்கி புழிஞ்சு 1 lakh வாங்கிடுவாங்க. புரியுது, நல்லா புரியுது. இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா, அரசாங்கம் தன்னோட வேலையும் செலவும் மிச்சம்னு எங்க வேணா ரோடு போட்டுக்கோங்க, எவ்வளோ வேணா டோல் பூத் வச்சு சம்பாதிச்சுக்கோங்கன்னு கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கு இப்போ கொடுக்குற கான்ட்ராக்டுக்கும் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வரி வசூலிச்சதுக்கும் என்ன வித்தியாசம்? காரி, அதுக்கெல்லாம் பல லட்சம் கோடி செலவாகும். அந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எங்க கிட்ட இல்ல. அந்த கார்ப்பரேட் கம்பெனிகளும் கடன் வாங்கி தானே செய்யுது. அவங்களுக்கு நீங்க கொடுத்த அனுமதிகளையும் சலுகைகளையும் படிச்சு வேலை இல்லாம தவிச்சிட்டு இருக்கிற இளைஞர்களை ஒன்று சேர்த்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சா நீங்க சொல்ற அதே இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் கடன் கொடுக்குமா கொடுக்காதா? இஸ் இட் பாசிபிள் ஆர் நாட்? இட்ஸ் பாசிபிள். பட் அப்ப இது வரைக்கும் நாட்டில் இருக்கிற எல்லா டோல்கேட் லைசன்ஸையும் நான் சொன்ன மாதிரி அந்தந்த ஏரியாவில் இருக்கிற இளைஞர்களை வச்சு ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிச்சு கொடுங்க. அதே மாதிரி எல்லா பெரிய ப்ராஜெக்ட்ஸுக்கும் இதை ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்லை, இந்தியாவில் இனி எந்த ரீட்டைல் ஷோரூமும் 5000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. ஏன்னா பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாம் பணம் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக தேவைக்கு அதிகமாக மிகப்பெரிய ஷோரூம்களை ஆரம்பித்து இஷ்டத்துக்கு விற்கிறான். அதே ஏரியாவில் 4-5 தலைமுறையாக வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் அவனோட போட்டி போட முடியாமல் இன்னைக்கு அவன் கடைக்கே வேலைக்கு போகிறான். தன்னால் முடிஞ்ச அளவு தொழில் பண்ணி 4-5 பேருக்கு வேலை கொடுத்து நல்லா சம்பாதிச்சு முதலாளியாக வாழ்ந்துகிட்டு இருந்தவனை இன்னைக்கு அடிமையாக்கி வேலைக்காரனை மாற்றிட்டீங்க. எந்த கட்டுப்பாடும் கிடையாது. பணம் இருந்தால் போதும், பெரிய பில்டிங் கட்டி பொருளை குவிச்சு சின்ன சின்ன வியாபாரிகளை சாகடிச்சு ஒரு தொழிலில் 4 பேர் மட்டும் எல்லா லாபத்தையும் எடுத்துக்கிறாங்க. இவங்களுக்கு மக்கள் மேலே அக்கறையே இல்லை, லாபம் மட்டும்தான் குறி. இன்னைக்கு அக்கௌண்ட் ஹேக் ஆன உடனே எல்லா பெரிய கடையும் பூட்டிட்டு போயிட்டான். ஏரியாவில் இருக்கிற சின்ன சின்ன வியாபாரிகள் தான் இப்போ இருக்கிற சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு மக்கள்கிட்ட பணம் இல்லைனாலும் பொருளை கொடுத்து உதவுறான். இந்த மாதிரி ஆட்களை தான் நம்ம அழிச்சுக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு கடைகளுக்கும் கட்டுப்பாடுகள் இருந்ததுன்னா எல்லாரும் முயற்சி பண்ணுவான். ஆரோக்கியமான போட்டி இருக்கும், எல்லாருக்கும் லாபமும் போகும், வளர்ச்சியும் அடைவாங்க.
இந்த உலகமயமாக்கல் யுகத்துல எல்லாமே தனியார் மயமாக்கப்பட்டு வர்ற காலத்துல நம்ம மக்கள் அடிமை வேலைக்காரனா மட்டும் இல்லாம முதலாளியா உட்காரணும்னா அதுக்கு சட்ட பாதுகாப்பு வேணும். அடுத்து இங்க எல்லாமே பணம் தான். பணத்துக்காக மட்டும்தாங்கிற பணத்தை மட்டுமே அடிப்படையா வச்சிருக்கிற இந்த கல்வி முறையை மாத்திட்டு சமூகம் தான் முக்கியங்கிறத அடிப்படையா வச்சிருக்கிற ஒரு கல்வி முறையை இங்க கொண்டு வரணும். சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் கல்விங்கிறத மாத்தி நல்ல சமூகமா வாழ்றதுக்கு தான் கல்விங்கிறது வந்தா தான் அட்லீஸ்ட் 4-5 தலைமுறைக்கு அப்புறமா இங்க பணவரி இல்லாத சமூகத்து மேல அக்கறை இருக்கிற ஒரு சமுதாயம் உருவாகும். அப்பதான் லஞ்சம் ஊழல் எல்லாம் ஒழியும். இதுக்கெல்லாம் சட்டங்களை போட்டு அதை எந்த காலத்திலையும் மாற்ற முடியாதபடி கான்ஸ்டியூஷன்ல அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். அதிரே காரியால் பேட் பண்ணியாச்சு. இதையெல்லாம் உங்களால செய்ய முடியுமா முடியாதான்னு கேட்கல, செஞ்சே ஆகணும்னு சொல்றேன். இல்ல நானே பெரிய பெரிய கம்பெனிகளோட அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் எடுத்து பொதுமக்கள் எல்லாருக்கும் சரிசமமா பிரிச்சு கொடுத்துருவேன். இவ்வளவு நேரம் என் கோரிக்கைகளை பொறுமையா கேட்டதுக்கு நன்றி. வெல்க தமிழ். சிகாரி, இதெல்லாம் உடனே பாசிபிள் இல்ல. நான் பிஎம் கிட்ட பேசி அந்த கால் வேர்ல்டு ஃபுல்லாக நிறைய இடத்துலேருந்து ரூட் ஆயிருக்கு. பட் அதோட ஆரிஜின் சென்னை. சென்னையில் எங்க மேம்? அது வந்து என்ன சோஃபியா, வாட்ஸ் த ப்ராப்ளம்? சென்னையில் எங்க? நம்ம எஸ்ஐடி ஆஃபீஸ் நம்பர்லேருந்து தான் மேம். வாட்? நம்ம ஆஃபீஸா? யா, அந்த நம்பர்லேருந்து தான் கால் பண்ணியிருக்கா. இவ்வளோ டெக்னாலஜி, இவ்வளோ இன்டெலிஜென்ஸ், இவ்வளோ ஃபோர்ஸ் இருந்து நம்மளால் அவனை கண்டுபிடிக்க முடியும். அவன் எப்படி ஆப்ரேட் பண்ணுறான், எங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறான்னு கூட நம்மளால் அவனை லொக்கேட் பண்ண முடியும். அவன் கால் கனெக்ட் ஆன உடனே அதை தவிர மற்ற எல்லா கனெக்ஷன்ஸையும் கட் பண்ண சொல்லியிருந்தோமே டெலிகாமில். ஏன் பண்ணல? எல்லா டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் மேம். பட் தி குடன்ட் ட்ராக் ஹிம். அவன் கால் பண்ண அதே சமயத்தில் தான் he had control over all the networks. He just has a better hold than us. மயிலாப்பூரில் சாம்பார் வடை சாப்பிட்டுட்டு இருக்கிற அந்த 2 பேரை பிடிச்சி தான் கேஸை க்ளோஸ் பண்ணும் போல இல்லை அதிரை? Nothing is happening. Damn. Shit. Got it.